சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கு. இதில் எதிர்கட்சிகள் இன்னைக்கு அமளியில் ஈடுபட்டதுனால 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை. முன்னதாக நேற்று ஆலோசனை கூட்டமும் நடந்தது. எதிர்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க. அவை சுமூகமாக நடக்கணும், அதுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்லாம். இது எப்படி பார்க்குறீங்க? ஆனாலும் சில பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தது. ஜெயராம் ரமேஷ்லாம் இந்த பகல்காம் தாக்குதலுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லி ஆகணும். ஏற்கனவே பல முறை இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்காம மோடி தப்பிச்சு போன மாதிரி இந்த முறையெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அமளி ஏற்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நாடு முழுவதும் பரபரப்பா எதிர்பார்க்கக்கூடிய நம்ம ஜூலை 21 மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த கண்டினியூஸ் சிட்டிங் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. எப்படியாவது இதை சரியாய் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில தான் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த ஆலோசனை கூட்டத்துல, அனைத்து கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு இறங்கி பேசினார். நேற்றைய காட்சி ஊடகங்கள்ல 1-2 ஊடகங்கள் அதை போட்டாங்க. ஆனால் அதுல காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, சரியா மறுத்து ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறதுன்னு படம் பிடிச்சு காட்டினாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரியே பகல்காம் தாக்குதல் என்பதை விட, ஆபரேஷன் சிந்தூர் என்பதை விட கிட்டத்தட்ட 124 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு மிகப்பெரிய நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய அக்கறை இல்லாத போக்கை இந்த ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது தான் அந்த கூட்டத்துல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை ஒரு தலைக்குனிவாகவே இந்த அரசு பார்க்கவில்லை. இந்த அரசின் ஆதரவு பெற்ற நீதித்துறையினுடைய நீதிபதியாக அவர் இருப்பதனால ஒரு பொறுப்பற்ற முறையில் நேற்றைய பதில் என்பது கூட அந்த நாடாளுமன்றத்தினுடைய அமைச்சர் ரிஜா அவரு கொடுத்திருக்கார். வெளியில எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் பேசும்போது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சப்ஜெக்டை விவாதிக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் இது. இந்த கூட்டத்தொடரில் இந்த கட்சியினுடைய செயலற்ற தன்மையை படம் பிடித்து காட்டப் போகிறோம் அப்படின்றது தான் கொடுத்திருக்கக்கூடிய பதில். நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர், நாடாளுமன்றத்தினுடைய தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 78 ஆண்டுகளில் 140 கோடி மக்கள் தொகையில் 42.5 கோடி மக்களுக்கு வருஷத்திற்கு 72,000 ரூபாய் கூட கிடைக்காத சூழல் எப்போதும் நடந்ததில்லை. அதை அப்படியே இந்த அரசுடைய நிதி அமைச்சகம் காலில் போட்டு மிதிக்கிறது என்று சொல்லி இருப்பது நம்ம வாசகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதான் நீங்க இப்படி சொல்றீங்க. சவுகான் நேர்த்தி பேசும்பொழுது 1.5 கோடி பெண்களை நாங்க லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறோம். அதாவது நாடாளுமன்றத்துல இவர் சொன்ன இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் தொலைக்காட்சிகள் விவாதத்துல வரலே ஒழிய வெளியில பேசு பொருளா இருக்கு. என்னன்னு சொன்னா, முதல்ல இந்த கேஸுக்கு சொன்னாங்க தெரியுமா ஒரு புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரத்தினுடைய, அதாவது கேஸ் இலவச சிலிண்டரின் மூலம் பயன் பெற்றவர்கள் விறகினை வெட்டு வெளியே வந்தார்கள் ஒரு புள்ளி விவரம் மத்திய அரசு வெளியிட்டது. அந்த புள்ளி விவரத்துல இருக்கக்கூடிய பொய் தன்மையை, அதாவது அவங்க பயன்படுத்தின அந்த லிஸ்டை கூட்டினா டோட்டல் இந்தியாவினுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும். இந்தியாவின் மக்கள் தொகை ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அதில் குழந்தைகள் பிரிவு போக மேல வரணும். அதுதான் பர்டிகுலர்ஸா வரணும். ஆனா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் பயனாளிகள் பட்டியலை போய் பார்க்கும்போது 140 கோடிக்கு மேல வந்தது. அதே போல அந்த பதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதே போல
நாங்கள் இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய ஆட்களின் வங்கி கணக்குகளை வெளியிட முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. த பெனிஃபிட்டடு பெனிஃபிஷியரி செக்ஷன்ஸ், அவர்களுடைய மாநில வாரியான பட்டியல் வேணாம், டோட்டலான பட்டியலை நீங்க கொடுத்தா போதும். அதில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவர நேர்மையை, அதில் இருக்கக்கூடிய பொய்மையை நாங்கள் வெளியே கொண்டு வருகிறோம்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த துறை அமைச்சர் அறிவிச்ச உடனேயே அந்த பதில் வந்திருக்கு. டிஎம்சி கட்சியை சேர்ந்தவர்களும் அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய கேள்வியை வைத்திருக்கிறார்கள். நிர்வாகத்திடமிருந்து அதுக்கு பதில் வரல. நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பேசுனீங்க நீங்கள், நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குமாங்கிற மாதிரி. அதுக்கு கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு இது தொடர்பான விஷயங்கள் தாக்கல் செய்யப்படும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு தானே சொல்கிறாரு அவர். இல்லை, அது நேற்றைய கூட்டத்தை கொஞ்சம், அதாவது இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகளோடு ஒன்றிய அரசு ஒரு இணக்கமாக போக வேண்டும் என்பதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. இணக்கமாக நாங்கள் போகிறோம், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன்ற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ரிசல்ட்டை அவங்க செய்யறாங்களான்றது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தான் பார்க்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு. ஆமா, கூட்டத்தொடரில் பிரதமர் பதில் சொல்லியே ஆகணும், முதல்ல தப்பிச்ச மாதிரி தப்பிக்க முடியாது அப்படின்னு ஜெயராம் ரமேஷ்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும். இப்போ மோடி இருந்து பதில் சொல்லுவாரா? ஏன்னா வெளிநாடு பயணம் வேற இருக்கு. அதாவது நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய சிம்மக்குரலோன் என்ற பெயர் பெற்ற நம்முடைய வைகோ அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு நெடிய உரை போன முறை நடத்தினார். நீங்க வாட் பிசினஸ் ஹி இஸ் ஹேவிங் இன் அதர் கண்ட்ரீஸ், வெதர் ஹி இஸ் எ மினிஸ்டர் ஃபார் இந்தியா ஃபார் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, அவருடைய நாடுகளின் பட்டியலில் மணிப்பூர் என்ற மாநிலம் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று அதை மட்டும் தமிழ்ல பேசினாரு. மீதியெல்லாம் நாடாளுமன்றத்தில் வைகோ இங்கிலீஷ்ல பேசினார். இன்னைக்கு முகநூல் ட்ரெண்டிங்கே என்னன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது, ஆனால் இவர் வெளிநாடுகளுக்கு 5 நாடுகளுக்கு செல்ல போறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு விவாதத்துல நம்ம வாசகர்களுக்கு தகவல் சொல்லியிருந்தோம். சமீபத்தில் ட்ரெண்டிங் என்னன்னா, எந்த நாட்டிலும் அவர் ஒரு விருதை வாங்கிவிட்டுத்தான் பேசுகிறார். மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்தாலும் முதல் அஜெண்டா என்னன்னா, எனக்கு ஒரு விருது கொடுங்க, அந்த விருதை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னைக்கு அவசரமா நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற நேரத்துல வைகோ கேட்ட கேள்விக்கு மேலாக எதிர்கட்சிகளினுடைய கூட்டுக்குழு 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, அணுசக்தி தடை திருத்த சட்ட முன்வடிவு என்பது கொண்டு வர போறாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதுல அநேகமா ஆங்கில பத்திரிகைகள்ல நாளிதழ்கள்ல இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மேகசின்ஸ்லயும் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே ஆபரேஷன் சிந்தூர் யாருக்கு லாபம்? ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு லாபம் கிடைத்திருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதுல கூடுதலாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னன்னு சொன்னா, அந்த ஜெட் விமானத்தை 14வது முறையாக பேட்டி கொடுத்தது. அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய போரை பற்றி அமெரிக்காவினுடைய நம்ம ட்ரம்ப் 14வது பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருப்பது 5 ஜெட் விமானத்தை நாங்கள் தான் வீழ்த்தினோம். ராணுவத்தினுடைய அமைச்சர் பதில் சொல்லல, ஏவியேஷன் மினிஸ்டர் விமான போக்குவரத்து அவர் பதில் சொல்லல, அமித்ஷா பதில் சொல்லல, நம்முடைய பிரதமர் பதில் சொல்லவில்லை. உண்மையிலேயே விட்டா ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்வதற்கு பதிலாக இந்தியாவுக்கு எங்க நாடாளுமன்றத்துல நீ தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய முகநூல் நண்பர்கள். ஆகவே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய போதாத காலமாகத்தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது இருக்க போகிறது. ஆனால் ஒரு வழக்கம் போல வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பலத்த பாதுகாப்புடன் கன்வர் யாத்திரை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கன்வர் யாத்திரையில சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறாங்க பக்தர்கள் போர்வையில அப்படின்னு ஊபி முதல்வர் சொல்றாரு. இன்னொரு செய்தி பார்க்கும்பொழுது இந்த கன்வர் யாத்திரை போறவங்களுக்கு இஸ்லாமியர்களும் மரியாதை செலுத்துறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. அது இன்னொரு பத்திரிகை செய்தியில வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வருக்கு செல்லும் இடமெல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் இப்ப சமீபத்துல ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா,
அவர் தேவையில்லாத செக்ஷனுக்கு நிறைய காசு செலவு பண்றாரு, தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் மேல உள்ள குற்றச்சாட்டு. இப்ப சமீபத்துல ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டியல் என்னன்னு சொன்னா, காவல்துறை அணுகுமுறை, நீதித்துறை அணுகுமுறை, கல்வித்துறை அணுகுமுறை, சுகாதாரத்துறை அணுகுமுறை, வளர்ச்சித்துறை அணுகுமுறை, இந்த 5 ஆஸ்பெக்ட்ல உத்தரப்பிரதேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வியை கேட்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையில ஒரு இடம், உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இருக்கக்கூடிய இடையில ஒரு இடம், ஒரு பார்டர் பிளேஸ். அந்த பார்டர் பிளேஸ்ல ஒரு பில்லு, அந்த பில்லு என்ன பார்த்துருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ராஜவேலு வீடு, பால்கி வீடு போன்ற 10 வீடுகளுக்கு, இந்த இருவரின் 10 வீடுகளுக்கு கிட்டத்தட்ட 16 நாட்கள் வெள்ளை அடிப்பதற்கு மட்டும் பெயிண்ட் வாங்கிய செலவும் அவர்களுக்கு செலவு செய்த விவரமும் வெளியே வந்திருக்கு. அந்த வெளியே வந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 6 மாவட்டத்தினுடைய 3 மாதத்தினுடைய அரசின் நிதி ஒதுக்கீடு, 6 மாவட்டத்தினுடைய 3 மாதத்திற்கான நிதி ஒதுக்கீடு, அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ். அதாவது உத்தரப்பிரதேசத்துல நிர்வாகம் ஊழலை கண்டுகொள்ளவில்லை. ஏற்கனவே நம்ம பேசணும், அத உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த 2 கான்ட்ராக்டர் தான் பீகார்ல இருக்கக்கூடிய பாலங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. 6865 பாலத்துல பீகார் குஜராத்ல கிட்டத்தட்ட 4000க்கும் மேலான பாலங்கள், 11 வருஷத்துக்கு மேல இருக்க வேண்டிய பாலங்கள் 5 வருஷத்துல 6 வருஷத்திலேயே அந்த பாலங்கள் தரமற்றவை என்று சான்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப நீங்க வாங்க, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் இந்த யாத்திரை சப்ஜெக்ட்ல வழக்கம் போல இஸ்லாமியர்கள் உதவி செய்வதை மறுத்துவிட்டு 1-2 இடங்கள்ல திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி மெயினான சப்ஜெக்ட்ல இருந்து மாறி இந்த மத கலவரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் எழுத்து ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. ஒடிசாவில் 15 வயது சிறுமி தன்னுடைய தோழி வீட்டுக்கு நடந்து செல்லும் பொழுது இளைஞர்கள் சிலரால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிற சம்பவம் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இப்போ அந்த பொண்ணு இப்போ டெல்லிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இது என்ன சம்பவம்? அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? ஒடிசா மாநிலத்தில் போன முறை நம்ம பேட்டி கொடுக்கும் போதே சொன்னோம், ஒரு சட்டக்கல்லூரி பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவலத்தை முறையிடும் போது அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலை நடந்ததுன்னு சொன்னோம். அதனுடைய அடுத்த கட்டம் இப்ப இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிறது என்னன்னா, ஒடிசாவில் தலை தூக்கி இருக்கக்கூடிய சாதிய மேலாண்மை சிந்தனை. பெண்ணை எப்படி வேண்டுமானாலும் எப்படி நாங்கள் செய்வோம், அதை கேட்பதற்கு வறுமையில வாழக்கூடிய மக்களோ அல்லது கீழ் சாதியை சார்ந்தவர்களுக்கோ உரிமை இல்லை என்ற வெளிப்பாடுதான் அந்த கூட்டு வன்புணர்வு பாலியல் நடவடிக்கை. அதை வெளியில கொண்டு வந்த அந்த ஊடக நண்பர் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பொண்ணை எரித்த ஆட்கள் அரசாங்கத்தின் பார்வைக்கு நேரிலேயே வெளியில இருந்தாலும் அவர் மீது சட்டம் என்பது மிக கடுமையாக பாய்வதற்கு மாறாக நிதானமாக மென்மையாக நடந்து கொண்டிருப்பது கேவலமான விஷயம் என்றுதான் எல்லா இடங்களிலும் அதை தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒடிசாவில் தொடரும் பிஜேபியுடைய அத்துமீறல்கள் என்றுதான் நாம் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். இவ்வளவு நாள் இல்லாம பிஜேபியை வளர்த்து விட்டதற்கு நாங்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டோம்னு கிராமத்தை சேர்ந்தவங்க பேட்டி கொடுக்கறதுல இருந்தே நம்மளால அதை பார்க்க முடிகிறது. குற்றவாளிகள் இதுவரை யாரும் கைது செய்யப்படலன்னு சொல்றாங்களே. அதான் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாய வேண்டும் என்று கிட்டத்தட்ட மருத்துவமனை வளாகத்துல, அலுவலகங்கள்ல, பொது வெளியில, ஆனால் யார் குற்றம் செய்தார் என்ற முகத்தை கூட காட்டுவதற்கு காட்சி ஊடகங்கள் தயாராக இல்லை.
வடக்குல காவல்துறை சுத்தமாக செயல்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஒரு நேர்காணல்ல வந்து ஆயுள் துறையில வந்து ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்கு, அதுவும் சட்ட திருத்தம்லாம் பண்றாங்க, இந்த சீர்திருத்தம் வந்து தனியார் நிறுவனங்கள் அதிக லாபம் பெற வழிவகுக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நடப்பதுல எந்தெந்த துறைகள் பிரதானமாக நீங்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி முன்னாள் நிதி அமைச்சரிடம் கேட்கப்படுகிறது. நிதி அமைச்சர் ரொம்ப நிதானமாக முன்னாள் நிதி அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, உலக நாடுகளின் பொருளாதார தளத்தில் இந்தியா 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடியின் ஆட்சியில் நிதித்துறை செயலகம் யாருக்காக செயல்படுகிறது என்பதுதான் அவருடைய கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி. நீங்க கேள்வியில கேட்டது மாதிரியே பாத்தீங்கன்னா ONGC, IOC, GAIL போன்ற ஒரு 5 பெரு நிறுவனங்கள் 2021-22 அவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்ற புள்ளி விவரத்தை சொல்றாரு. 38,500 கோடி ரூபாய். இந்த 38,500 கோடி ரூபாயே மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு லாபத்தை உத்தரவாதப்படுத்துவது சரியல்ல என்று 2022 நாடாளுமன்றத்தில் பேசின எதிர்கட்சிகள் சொன்னோம். அது போதாது என்று முதலாளிகள் கோரிக்கை வைத்து அந்த முதலாளிகளினுடைய கோரிக்கையை இந்த அரசு ஏற்று 24-25க்கு அவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 34,500 கோடிக்கு கீழே வரல, 40,000 கோடி வரல, 78,630 கோடி ரூபாய் இந்த கம்பெனிகள் லாபத்தை கொள்ளையடிக்கின்ற வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படுவது மிகப்பெரிய பாதிப்பினை இந்திய மக்களின் வாழ்க்கை நிலையை மாற்றிவிடும் என்று எச்சரித்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம தொலைக்காட்சி நம்ம பேட்டியினுடைய துவக்கத்திலேயே வருஷத்துக்கு 72,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதவர்கள் எத்தனை கோடி பேர்? 140 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 45% மேலானவர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. சில லட்சம் ஆட்கள் ஏற்கனவே சம்பாதிச்சதை விட 3.5 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அதானியுடைய நண்பர்கள் ஒரு 1% ஆட்கள் கிட்டத்தட்ட நாமெல்லாம் 220 வருஷம் வாழ்ந்தால் எவ்வளவு சம்பாதிப்போமோ அதை ஒரு நாள் வருமானமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அன்ஈக்வாலிட்டி இந்தியா என்பது இந்தியாவினுடைய மாண்பை சிதைத்திருக்கிறது. சுதந்திரம் கிடைத்து இத்தனை வருடங்கள் கிடைத்து நாம இந்திய மக்களை படு பாதாளத்தில் தள்ளி இருக்கிறோம் என்றுதான் அந்த நிதித்துறை செயலகத்தின் மீது நம்முடைய விமர்சனம். ஏற்றத்தாழ்வினை சரி செய்வதற்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் முதலாளிகளுக்கு லாபத்தையும் ஏழை தொழிலாளிகளுக்கு வேலையின்மையையும், அப்படி வேலையை பற்றி அவர்கள் பேசுகின்ற போது இந்துத்துவ சிந்தனை, சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு அச்சம் என்ற விஷயத்தில் பேசி ஒன்றிய அரசு தன்னை கடத்தி கொண்டு போகிறது என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுப்பது என்ற அந்த முடிவு என்பது ஒரு ஆரோக்கியமான திசைக்கு நாடாளுமன்றத்தை கொண்டு செல்லும் என்றுதான் நம்ம நம்புறோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் 6 பேர் கொடுத்திருந்தாங்க, நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உட்பட. ஆரம்பத்திலேயே ஒத்திவைப்பு தீர்மானத்தை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி என்றுதான் நம்ம அதை பார்க்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.